ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் மட்டன் கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் ஆனால் இன்றைக்கி லீவு கிடையாது, ஆஃபீஸ் இன்றைக்கி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஏரியாவில் நேற்று சொல்லியிருந்தாங்க, ஆனால் அந்த ஏரியா கேன்சல் ஆகிடுச்சு. இன்றைக்கி வேறு ஏரியா, ஆனால் டிஸ்ட்ரிக் ஒரே டிஸ்ட்ரிக் தான். அங்கே போனோம். அது போய் எங்களுக்கு அட்ரஸ் சரியாக தெரியலை. அப்படி இந்த இடத்துல நின்றுட்டு ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட கேட்டுட்ருந்தோம். 2 லேண்ட்மார்க் சொன்னாங்க, ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரியே லேண்ட்மார்க்குன்றதுனால எனக்கு கொஞ்சம் குழம்பிடுச்சு. எப்போவுமே கரெக்டாக போயிடுவேன். அப்புறம் திரும்ப கேட்டுட்டு ஆஃபீஸ் பொண்ணு தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க அட்ரெஸ்ஸு. கேட்டுட்டு அப்புறம் ஒரே தடியாக அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய பேரை வாழ்க்கையில் நம்ம ரொம்ப முக்கியமாலாம் நினச்சிருப்போம். ஆனால் அவங்க நம்மளை சுத்தமாக அவங்க போடுற செருப்பாக கூட நம்மளை மதிச்சிருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்களுக்காக நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே அந்த அனுபவ பாடம் இருக்கும். நான் எனக்கு மட்டும் பொதுவாக சொல்கிறேன், எல்லாருமே அந்த அனுபவத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுவரையிலும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இதுக்கு மேலெலாம் அப்படி இருக்காதீங்க. நமக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லை, மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல போய் நம்ம நிற்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி ஒன்றும் அவங்க நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. எப்போவுமே நமக்கு நம்மளை தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக நினைக்கணும். அதே மாதிரி நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் நமக்கு ஆறுதல் சொல்லிக்கணும். யார்கிட்டையும் போய் ஆறுதல்லாம் தேடக்கூடாது. ஆறுதலுக்கு இப்போ நீங்கள் நின்னீங்க, யாராவது நம்ம கஷ்டத்தை காது கொடுத்து கேட்பாங்களா? ஃபஸ்ட்டு இது என்னடா அது எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தையே புலம்பிக்கிட்டு இருக்கு, நமக்கும் இதோட சேர்ந்து கஷ்டம் வந்துடும் போல இருக்குன்னு நினைக்கிற உலகம் இது. அதனால் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்களே ஊக்கம் சொல்லிக்கோங்க, தைரியம் சொல்லிக்கோங்க. யார்கிட்டேயும் போய் ஆறுதல் தேடி நிற்காதீங்க. ஆறுதல் தேடி நின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு நியாயமெல்லாம் கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை.